அண்மை செய்தி. தமது உரையில் நீக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் என சபாநாயகருக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் பல்வேறு முக்கிய விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். அவர் பேசியதில் பல்வேறு அம்சங்கள் நீக்கப்பட்டதாக சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக இன்று காலையில் அறிவித்திருந்தார். தற்பொழுது ராகுல் காந்தி சபாநாயகருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் எனது உரையில் இருந்த சில பகுதிகள் நீக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக அந்த நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்க்க வேண்டும், அவை குறிப்பில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல மக்களின் கவலைகளை தெரிவிக்கும் உரிமை அவையில் தனக்கு இருக்கிறது, அதைத்தான் தான் செய்தேன் என்று விளக்கமும் கொடுத்திருக்கிறார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட எனது உரையை மீண்டும் சேர்க்க வேண்டும், அப்படி நீக்கப்பட்டிருப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு எதிரானது என்று ராகுல் காந்தி அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்துக்கள் பற்றியும் அதே போல பாஜக, RSS, அக்னிவீர் திட்டம் பற்றியும் நீட் தேர்வு முறையீடு புகார் குறித்தும் ராகுல் காந்தி நேற்று விரிவாக பேசியிருந்தார். இன்று காலை அதிகாரப்பூர்வமாக சட்டமன்ற மக்களவை சபாநாயகர் அலுவலகத்திலிருந்து வெளியாகிருக்கூடிய அறிவிப்பில் ராகுல் பேசிய பல்வேறு முக்கிய அம்சங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது, அது நாடாளுமன்றத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே மக்களின் கவலைகளை அவையில் எழுப்புவது ஒவ்வொரு உறுப்பினரின் கடமை, அதைத்தான் தான் செய்தேன் என்று ராகுல் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் இன்று மாலை 4 மணி அளவில் பிரதமர் தற்பொழுது பதிலுரை வழங்குவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பதிலுரையில் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.